ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். இல்லைன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரியோட தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இது ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 100 கிராம் பாசிப்பருப்பை 2 முறை அலசிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்புன்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகம், ஒரு 4லேருந்து 5 வரமிளகாய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், கொஞ்சமாக வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயில் சின்ன சின்ன உருண்டைகளா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்த பிறகு மறுபடியும் எல்லா பக்கமுமே நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு இதை இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக சிவந்து வந்த பிறகு எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு இதை தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது சேர்த்துட்டு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் தக்காளி அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிரை கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருந்தால அந்த உருண்டைகளை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த உருண்டையில் உப்பு சேர்த்துருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை நம்ம இப்போ கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், ஓரங்களில் அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி திக்காக மாறி வரணும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு இறக்கணும். அப்படின்னா நல்லா மணக்க சுவையான பாசிப்பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி கூட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பூரி கூடயும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 உருண்டை கொஞ்சம் குழம்பு இருந்தால் போதும். அவ்வளோ அருமையாக பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.